உங்களுக்கும் இப்படிலாம் நடந்திருக்கா? நான் ஏதாவது பேச ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் மிடில்ல மறந்துடுறேன். ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? இத பத்தி நான் டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் பியூட்டி ஜோடி. இது ஒரு ரேண்டம் வ்ளாக் தான். விஷுவல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஸ்டோரி வேற. உங்களுக்கும் இப்படி ஞாபக மறதி இருக்கா? வயசாகுற எஃபெக்ட்டான்னு தெரியல. ரீசெண்டா நான் ரொம்ப மறக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசுறப்போ ஒரு டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எங்கேயோ டைவர்ட் ஆகி போய் எங்கேயோ போயிடும். அப்புறம் சடனா, ஆமா இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? அப்படின்னு யோசிக்கிறேன். ஐ திங்க் இது சோஷியல் மீடியால வந்து ரொம்ப நம்ம ஸ்க்ரால் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால, இப்படிலாம் ஆயிடுச்சோன்னு ஒரு டவுட் இருக்கு. பட் அல்டிமேட் காமெடி என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு கிளம்பும்போது டைம் ஆயிடுச்சுன்னு கேபுக்கு வேக வேகமா போய் உட்காந்து ஏறியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட ஆஃபீஸ் பேக்கையே காணோம். டிரைவர் கிட்ட சாரி அப்படிலாம் சொல்லி திரும்ப ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தேன். அங்கே ரெஸ்ட் ரூம் கிட்ட நல்லா சேஃப்டியாக பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன். காமெடி என்னன்னா, என் பேக்கை கேபில் யாரோ தான் ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்டலாம் போய் இது ஏன் பேக் தானே, இது ஏன் பேக் தானேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் தப்பு என் மேலே தான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரியே ஞாபக மறதி சங்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிஜமாவே தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஃபேமிலி இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வந்து ரீச் ஆகும்.